ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, எல்ஜி 9 கேஜி வாஷிங் மிஷின் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு அவுட்லெட் பைப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவுட்லெட் பைப் தண்ணி வர மாதிரி இடம் இருந்தால் அதில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஃப்டியாக ஒரு கவர் போட்டுக்கோங்க. அப்போது வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் உங்களுக்கு ரிப்பேர் ஆகாமல் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். வாஷிங் மிஷினில் பாருங்கள், 9 கேஜி வாஷிங் மிஷினில் எவ்வளோ பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் பட்டன்னா உங்கள் மூடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த ட்ரம் பாருங்கள், ட்ரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வாஷிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 8 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் மோட் கொடுத்துருக்காங்க. ஜீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். கர்ச்சீஃபு, டிஷர்ட்டு இது மட்டும் போட்டிருக்கேன். நான் ரின் யூஸ் தான் பண்ணுவேன், ரின் லிக்விட் வாஷ். நீங்களும் உங்களுக்கு என்ன லிக்விட் பிடிச்சிருக்கு அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ரின் லிக்விட் சூப்பராக இருக்கும். கிளாத்ஸும் நல்லாயிருக்கும். நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமலே நம்ம பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கிளாத் சூப்பராக இருக்கும். கம்ஃபர்ட் கூட வேணாம், இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நான் ரின் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ரின் நம்ம லிக்விட் ஊற்றுனா இந்த டப் கிளீன் நம்ம இருக்குது பார்த்திங்களா, டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம லிக்விட் போர் பண்ணணும், ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் டோருன்றதுனால ஒன்ஸ் தட்டினாவே போதும், அதுவே வந்துடும். ஸ்மூத்தாக ஒரு சவுண்டே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வர டேப்பை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷினில் பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பவர் பட்டன் காட்டுறேன். பவர் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளே பட்டன். அதுலேயே பாருங்கள் நார்மல் மோட்க்கு வந்துடும். அந்த நார்மல் மோடில் நம்ம அழுக்கு இல்லைன்றதுனால நார்மல் மோட்லேயே அதுலேயே எவ்வளோ டைமர் வேணும், எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ நேரம் ரின்ஸ் வேணும் அப்படின்ட்டு அந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினே கன்சிஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ மினிட்ஸ்க்கு ஓடும் அப்படின்ற மாதிரி அதுவே கால்குலேட் பண்ணிக்கும் நம்மளுக்கு நார்மலாக. சப்போஸ் நீங்கள் இது வேணாம், நார்மல் மோட் வேணாம், குயிக்கு வேறு ஏதாவது காஸ்ட்லியான ஸாரீ அந்த மாதிரி போடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது டைம் யூஸ் பண்ணிக்கும். ஜீன்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி கிளாத் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கால்குலேஷன் ஆகும். பாருங்கள், உங்களுக்காக மெஷின் மேலே நான் வச்சு காட்டேன். அது எவ்வளோ நேரம் சுற்றுது. இப்போ பார்த்திங்கன்னா அது அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணிச்சு. அதனால் நெக்ஸ்ட் என்ன ஆகுமா, நம்ம லிக்விட் ஊற்றின இருக்கு இல்லையா, லிக்விட் ஊற்றினா இல்லையா, ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வரும். பாருங்கள், அந்த லிக்யூடுன்றதுனால 2 மிக்ஸ் ஆகி பபிள்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இதுலேயே ஜெட் ஸ்ப்ரேயும் இருக்குது. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் ஜெட் ஸ்ப்ரே தண்ணி அடிக்கும். அது இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் பட்டன், அதான் ஜெட் ஸ்ப்ரே. முக்கியமாக அந்த காலர் அந்த மாதிரிலாம் அலசும்போது அங்கங்கே பேட்ச் திட்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே எவ்வளோ மோட்ஸ் இருக்குது பாருங்கள். வாஷ் ப்ரோக்ராம் இருக்குது, எவ்வளோ நேரம் அலசணும். டப் க்ளீன் கூட இருக்குது பாருங்கள். நீங்கள் டப் க்ளீன் எல்ஜி ஸ்கால்கோ பவுடர்னு ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோலலாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த பவுடர் வாங்கி 3 months ஒன்ஸு அந்த மாதிரி, இல்லை 2 months ஒன்ஸு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி உங்கள் மெஷினை டப் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரம்மில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்துடும். நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மெஷினில் லிக்யூடும் போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ மெஷின் ரன் ஆகுது. நான் மெஷின் ரன் ஆகிறதுக்கு மேலேயும் மொபைல் வச்சு தான் இருக்கேன். உள்ளே எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா, கையில் எவ்வளோ அழகாக ரொட்டேஷன் ஆகுது, எவ்வளோ மெஷின் அழகாக ரொட்டேஷன் ஆகுது. கையில் கூட நம்மளால் எவ்வளோ துவைக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் மெஷினில் பாருங்கள் எப்படி துவைக்குது. எல்லா துணி, எவ்வளோ துணி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு பட்டன் வருது தான் நம்மளுக்கு. பாருங்கள், அதுவே எவ்வளோ தேவையான தண்ணி அதை எடுத்துக்குது பாருங்களேன்.
அவ்வளோதான். மிஷின் ரன் ஆனதையும் இந்த மாதிரி ரின்ஸு, வாஷிங்க்கு எல்லாம் அதுவே டைம் எடுத்துக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஏர் ட்ரை இருக்குது, டப் கிளீன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கம்ஃபர்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னா, பவர் பட்டன் பக்கத்துலேயே ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் நடுவுலேயே அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரம் எரர் டிஇ அப்படின்னு காட்டும். நீங்கள் எப்பயுமே ஒன்ஸு செக் பண்ணணும் கிளாத்ஸ் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நடுவில் துணி போடணும்னு நினச்சிங்களா, இந்த ப்ளே பட்டனை பாஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும். எப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் கிளாத்தும் ஆன்டி கிளாக் வைஸாக. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த எல்ஜி மிஷினில் இருக்க ப்ரோக்ராமில் பாருங்கள் நார்மல், அக்வா ரிவர்ஸ்ன்றது டபுள் டைம் துணி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அது 2 வாட்டி அலசிட்டு அதே வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் பபிள்ஸோடது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அது வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்களேன் உள்ளே. நான் மொபைல் மேலே வச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பாருங்களேன் மெஷின் உள்ள ட்ரம். ஸ்பின்னிங் லெவல் பார்த்தீங்களா எவ்வளோ ஹையஸ்ட்டாக சுற்றுதுன்னு. ரொம்ப ஃபாஸ்ட். இப்போ சுற்றிக்கிட்டே இருக்க ட்ரம் வந்து ஸ்லோவாக போகுது. அந்த ஸ்பின்னிங் மோட் வந்து ஃபாஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக. இப்போ பார்த்தீங்கன்னா மெஷின் ஸ்டாப் ஆக போகுது. இந்த டைம் வந்து ஜெட் ஸ்ப்ரே பார்த்தீங்களா, நான் சொன்ன ஜெட் ஸ்ப்ரேலேருந்து அழகாக தண்ணி வரணும். இதுதான் ஜெட் ஸ்ப்ரே. எப்படி தண்ணி அடிக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், சப்போஸ் இந்த மோட்டரில் வாட்டர் ஃபில் ஆனதையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் எடுக்கும்போது நீங்கள் அந்த பவர் பட்டன் பக்கத்தில் ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த லிக்யூட் இது காட்டிருக்க பார்த்திங்களா கம்ஃபர்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் அந்த 4 ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் ஊற்றிட்டு
நீங்கள் திருப்பி டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம சப்போஸ் ப்ளே பட்டன் பாஸ் பண்ணியிருந்தேன்னா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பவர் பட்டன் பக்கத்தில் இருக்க ப்ளே பட்டனை பாஸ் பண்ணிங்களா அதுவே ரன் ஆகும். பாருங்கள், நான் அப்படி தான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் ரின் யூஸ் பண்ணுறதுனால லிக்யூடில் அதே ஃபேப்ரிக் கிளாத்தும் சூப்பராக ஸ்ட்ரெயின் போகும். ப்ளஸ் வந்து ஃபேப்ரிக்கும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால் யூஸ் பண்ணலை. நீங்கள் வேணும்னா சப்போஸ் கம்ஃபர்ட் ஊற்றிக்கினா அந்த ப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பின் ஆக போகுது. இப்போ வாஷிங் முடிஞ்சிருச்சு, ரின்ஸும் முடிஞ்சிருச்சு, ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஸ்பின் ஆகுதுன்னா சுத்தமாக தண்ணி நம்மளுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் இப்போ மெஷின் ரன் ஆகிடுச்சு. இப்போ ஐ திங்க் இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மெஷின் பாருங்கள் ஸ்லோவாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எண்டு ஓடி முடிச்சிருச்சு. பாருங்கள் எண்டு இந்த எண்டு டைம் வரும்போது நீங்கள் எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும் டோரு. பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. எண்டுக்கு வந்ததையும் உள்ள கிளாத்ஸ் பாருங்கள் எப்படி வாஷ் பண்ணி ஒரு கர்ச்சீஃப் பாருங்களேன், சுத்தமாக தண்ணியே இல்லை. எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல நமக்கு. அதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் மெஷின்லாம் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா க்ளீன் ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்களேன். வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹோம்ஸ். யாராக இருந்தாலும் ஜென்ஸு லேடிஸ்க்கு 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லான மிஷின். தேங்க்யூ.